வணக்கம், நான் சாய்ஸ்ராம் பில்டர்ஸ்ல இருந்து இன்ஜினியர் விக்னேஷ் சாய்ஸ்ரீ பேசுறேன். இப்போ டாய்லெட் ஃப்ளோரிங்ல உள்ள லீக்கேஜ் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். இது எதனால வருதுன்னா, டாய்லெட் ஃப்ளோரிங்ல ஸ்பேசர் யூஸ் பண்ணி நார்மல் கிரவுட் யூஸ் பண்ணுவோம். ஆசிட் வாஷ் பண்ணும்போது நார்மல் கிரவுட் வந்து பீல் அவுட் ஆயிரும். இது பீல் அவுட் ஆகுறதுனால அந்த ஜாயின்ஸ் வழியா லீக்கேஜ் வந்து ரைசிங் டேம்னஸ், அதாவது வால்ல வந்து பொறிஞ்சு இருக்கும். ரெண்டாவது, பெயிண்ட் வந்து பீல் அவுட் ஆயிரும். மூணாவது விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உள்ள டாய்லெட் ஜாயின்ஸ்ல வர லீக்கேஜ்னால கிரவுண்ட் ஃப்ளோர் சீலிங்ல ஸ்டீல் வந்து கரோட் ஆயிருக்கும். வணக்கம், என் பேர் மணிவாசகம். எங்க வீடு பாத்தீங்கன்னா முனிச்சாலை இஸ்மாயில்புரம் 8ல இருக்கு. இந்த வீடு கட்டி கிட்ட 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. இந்த வீட்டுல ஒரு என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னா, மாடி வீட்டுல இருக்கிறவங்க டாய்லெட் பாத்ரூம் பயன்படுத்தும் போது அவங்க ஆசிட் வாஷ் போட்டு கழுவும் போது தண்ணி வந்து பாத்தீங்கன்னா கீழே லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சது. அதனால கீழே உள்ள எங்க வீட்டினுடைய செவரு டேமேஜ் ஆக ஆரம்பிச்சது. பெயிண்டிங் வந்து பொறிஞ்சு கீழே தண்ணி டிராப்பா எங்க மேலே விழுக ஆரம்பிச்சது. 2-3 தடவை வேலை பார்த்தோம், ஆனா எதுவுமே சரியா அமையல. இந்த ப்ராப்ளம்ஸை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் கொடுக்கறோம்னா, எபாக்சி கிரவுட். எபாக்சி கிரவுட்ன்றது ஒரு கெமிக்கல் ரெசிஸ்டன்ட். எபாக்சி கிரவுட்ல ஆசிட் வாஷ் யூஸ் பண்ணாலும் பீல் அவுட் ஆகாது. இந்த ரைசிங் டேம்னஸ், பெயிண்ட் பீல் அவுட் ஆகுது எல்லாத்தையுமே இந்த எபாக்சி கிரவுட் வந்து ரெசிஸ்ட் பண்ணிடும். சாய்ஸ்ரீராம் பில்டர்ஸ், விக்னேஷ் சாய்ஸ்ரீ அவங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லும் போது, நான் இதை உங்களுக்கு சிறப்பா செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எபாக்சி கிரவுட் அந்த கெமிக்கலை பயன்படுத்தி எங்களுக்கு இதை பண்ணி கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு இந்த வேலை முடிச்சு. இது வரைக்கும் எந்த ஒரு லீக்கேஜோ, செவர் டேமேஜோ, பெயிண்டிங்